என்ன ப்ரோ தாய் கிழவி படம் பாத்துட்டியா? எப்படி இருந்துச்சு? தாய் கிழவி படம் நல்லா இருந்துச்சுடா. ஓகே. ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். நல்ல காமெடியா இருந்துச்சு. ராதிகா தான் வந்து மெயின் லீட் ரோல். ஆமா பார்த்தேன், ட்ரெய்லர் இப்பதான் பார்த்தேன். ஆமா, ராதிகால இருந்து முனிஷ்காந்த், பாலசரவணன், சிங்கம்புலி எல்லாரும் காமெடியுமே சூப்பரா இருந்துச்சு. ஏதோ சொல்ல சொல்லிக்கிறா, என்னன்னு கேளுங்கடா. படத்துல மெசேஜும் திணிக்காம கரெக்டா அந்த சீனோட சேர்த்து நல்லா சொல்லிருக்காங்க. என்னடா சொல்லுவோம், என்னடா சொல்றாரு செத்து போயிருச்சாப்ல. லாஸ்டா பார்த்த படம் வித்லவ் மாதிரி இருக்குதா? அதுல இப்படிதானே சீன்ஸோட மெசேஜ் காமெடி எல்லாம் வருமே. ஆமா, அது வந்து அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இது கொஞ்சம் வேற ஜானர். அது வந்துட்டு இது ராம்காம் வந்தது, இது வந்துட்டு ஃபேமிலி என்டர்டெய்னர். இது வந்து கிராமம்டா, ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமத்து ஸ்டோரிடா, வில்லேஜ் பேஸ்ட் ஸ்டோரி. அதுல வந்துட்டு ஹீரோ இல்லாத படம். இது வந்து ஹீரோயின் மட்டும்தான். அந்த ஹீரோயினும் ராதிகா தான். அம்மனவே எட்டி வளைச்சுக்கிட்டு இரும மாட்டை பிடிச்சி எந்திரிச்சு நின்றுக்குருவா. எனக்கு தெரிஞ்சு இது புதுசா இருக்கு. ஒரு வயசானவங்களை வந்துட்டு ஒரு லீட் ரோல்ல காமிக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் புதுசா தெரியும். உண்மையிலே சூப்பரா நடிச்சிருந்தாங்க ராதிகா. பாக்குறது உண்மையிலே நம்ம ஊர்ல கிளவிய பாக்குற மாதிரி. ஆமா, உண்மையிலே நல்லா நடிச்சிருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. சீலைய உருவி சீரழிஞ்சு போய் நிப்பேன் நாயே. அதுவும் அந்த எஸ்கே கூட ப்ரொமோஷன் வீடியோக்கு வந்திருக்கும் பாரு. ஆமா, உண்மையிலே ராதிகா மாதிரியே தெரியல. பார்த்தேன் நல்லா பண்ணிருந்துச்சு. ஆமா, ராதிகா பேசியிருக்கு. அது வந்துட்டு படத்துல கட் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லர்ல தான் வருது, படத்துல கட் பண்ணிட்டாங்க. சிறப்பு பிஞ்சு போயிரும் தூமிய குடிக்கீங்களா? ஆற சொத்த ஆற கேக்குறத. இது ஸ்மால் பட்ஜெட் படம் தான், ஆனா நல்லா வந்துரும் பாரு. இன்னைக்கு நான் போகும்போது கூட்டம் பரவாயில்லாம தான் இருந்துச்சு. இது பிக்கப் ஆயிரும் பாரு இனிமேல். எப்படி குரங்கு வேஷம் போட்டு வந்து நின்னு வாங்கின நான் போறப்ப பாத்துட்டு சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு வந்து இது வந்துட்டு பொண்ணுங்க வந்துட்டு கண்டிப்பா எல்லாரும் பாக்கணும் இந்த படத்தை. உமன்ஸுக்கு ஒரு உமன்ஸ் பேஸ்ட் கான்செப்ட் தான். ஆனா அது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் படம் ஃபுல்லா அப்படி இருக்காது. ஆனா மெயினா அந்த அவங்க சொல்ல வர்றது வந்து அந்த உமன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயமா தான் இருக்கும். கண்டிப்பா போய் பார்க்கணும் இந்த படம் தான் எல்லா பொண்ணுங்களும். இந்த கிராமத்துல நடக்கிற அந்த ஒரு சில பூமரான விஷயங்களை வச்சு இருக்குமோ, இந்த பீரியட்ஸ் கோயிலுக்கு போக கூடாது, வைக்க கூடாது, அந்த மாதிரிலாம் காட்டல. ஆனா வந்து பொண்ணுங்க வந்துட்டு உண்மையான ஃப்ரீடம் வந்து பொண்ணுங்களுக்கு என்ன அப்படின்ற மணிக்கு ராதிகா கடைசி ஒரு சூப்பரா ஒன்று சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். கிளவி என்ன தடி கைய கையாடி சொல்லிக்கிருக்கா. அதாவது இந்த பழைய படத்துல எல்லாம் வந்துட்டு இருக்கும்ல, இந்த ரஜினி படத்துல எல்லாம் பொண்ணுங்கன்னா அடக்கமா இருக்கணும் அப்படிலாம் எதுவும் கிளாஸ் எடுக்காம இவங்க வந்துட்டு ரொம்ப கரெக்டான விஷயத்த சொல்லியிருப்பாங்க. சில பேர் தப்பான விஷயத்த சொல்லுவாங்க. அப்படி இல்லாம அவங்க வந்து கரெக்டான விஷயத்த வந்துட்டு கன்வே பண்ணிருப்பாங்க அந்த படத்துல. கண்டிப்பா போய் குடும்பத்தோட பாக்கலாம் அந்த படம். எந்த இதுவும் இருக்காது, ஒரே வழிதான் இருக்கு. சாங்ஸ் எல்லாமே வந்து மாண்டேஜ் சாங்ஸ் தான். இப்ப ஃபுல்லா அதான் ட்ரெண்ட் போல. எல்லா படத்துலயும் மேக்ஸிமம் அப்படித்தான் வருது. மியூசிக் வந்து நிவாஸ் கே பிரசன்னா, இந்த பைசன் படத்தோட மியூசிக். ஆமா தெரியுது. தேவராட்டமா தான் போட்டிருப்பாரு. ஆமா, அந்த மதுரை பல பழக்கதெல்லாம் வரைக்கும் வைப் சாங்ல முக்கியமா எல்லாரும் ஃபேவரட். காமெடி வந்து இந்த பாலசரவணன் காமெடி எல்லாமே நல்லா. பாலசரவணன் காமெடி எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்துச்சு. செத்து போயிருச்சாப்ல. வந்து டானு அதுக்கு முன்னாடி வந்து இது வந்திருக்குமே திருடியம் போலீஸ். நேரத்துல காமெடி நல்லா தான் இருக்கும். இப்பதான் நம்ம அடிக்கடி நல்லா பார்க்க முடியுது. ஆமா, ஓவராலா எனக்கு படம் முடிஞ்ச வரும்போது ஃபீல் குட்டா இருந்துச்சு. நல்ல படம் பாத்துட்டு வந்தா ஒரு மனசு நிறைவா இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஓவராலா படம் நல்லா இருக்குடா. எனக்கு இந்த பிளஸ் மைனஸ் சொல்ல தெரியல. படம் எனக்கு வந்து என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. படம் நல்லா காமெடியா இருந்துச்சு. சென்டிமெண்ட்டும் நல்லா இருந்துச்சு. ஒரு 3 இடத்துல வந்துட்டு லைஃப்க்கு தேவையான விஷயத்த சொல்லிருப்பாங்க. காப்பீடு அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? ஏமே எங்க ஆத்தா சின்ன வயசுல இருந்தே அருவா சுத்திய நட்சத்திரம். அதுவும் வந்து திணிக்காம சிகரெட்லாம் பிடிக்கிற மாதிரி சீன் பார்த்தனப்பா ட்ரெய்லர்ல. ஆமா ஆமா, ராதிகா ஒரு சீன்ல சுட்டு பிடிக்கிற மாதிரி இருக்கும். எஸ்கேவோட ரெஃபரன்ஸ் எது இருக்கா? எஸ்கே ப்ரொடக்ஷன்னால. ஆமா, எஸ்கே ரெஃபரன்ஸ் இருக்கு. நினைச்சேன். கமல் ரெஃபரன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. ஏய் பவுனு தாயே
ஏன்? அது வந்து இந்த சிங்கமொழி கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டர் வந்து வெறித்தனமான கமல் ஃபேன் படத்துல. அப்படியா? ஒரே கமல் ரெஃபரன்ஸ் தான் படம் எக்கச்சக்கமா இருக்கும். அது இன்டர்வெல்லாம் பாரு, தியேட்டரே வந்துட்டு சரியா என்ஜாய் பண்ணும். இன்டர்வல் அப்படி ஒரு விஷயம் வச்சிருக்காங்க கமல் ரெஃபரன்ஸ். அமரன் படத்துல ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாப்ல கமலுக்கு. ஆமா, அது ஒரு இன்டர்வல் தான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு ரெஃபரன்ஸ் ஒண்ணு வரும், கமல் ரெஃபரன்ஸோட ஒரு பாட்டு, அது பாரு ரொம்ப நல்லா இருக்கும். இன்டர்வல் ஆளே ஏற முடியாத 6ஆம் பேய் கோட்டையில தான் வச்சிருப்பா. இன்டர்வல் கிளைமேக்ஸ் முன்னாடி எல்லா இடத்துலயும் கமல் ரெஃபரன்ஸ் தான் நிறைஞ்சு வழியும் படத்துல. சரத்குமாரோடது எதுவும் இந்த மாதிரி தெரியல. இல்ல லவ் டுடேல எல்லாம் ராதிகா அம்மா நடிச்சிருப்பாங்க. இல்ல உள்ள வச்சிருப்பாங்க பிரதீப், அது மாதிரி எதுவும் இருக்கா? அப்பெல்லாம் இல்ல, கமல் ரெஃபரன்ஸ் தான் படம் ஃபுல்லா வரும். பெரிய ரசனிகாந்த் பீடி குடிக்கிறியா? குடுக்குற காசுக்கு ஒருத்தா பாத்துட்டு வந்துடலாம், அப்படித்தானே? ஆமா, ஓகே. நல்லா என்டர்டைன்மெண்டா, காமெடியா, அதோட நல்ல ஒரு மெசேஜோட வெளியில 8:30 மணிக்கு நல்ல படம். சும்மா போய் எந்த மெசேஜ் இல்லாம அந்த மாதிரி கிடையாது. நல்ல காமெடியும் இருக்கும், நல்ல என்டர்டைன்மெண்ட் இருக்கும், சென்டிமெண்ட் நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அதே மாதிரி நமக்கு டேக் அவேக்கு ஒரு நல்ல மெசேஜோட வருவோம் வெளியில வரும்போது. ஓகே ப்ரோ, பாத்துற வேண்டியதான். சரி, பாத்துட்டு சொல்றேன். சரி.